நீங்கள் ஒரு கரியர் பிரேக் விமனாக இருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க? கூகுள் சர்ச்சில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் கரியர் பிரேக் விமன், ஜாப்ஸ் ஃபார் கரியர் பிரேக் விமன் அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ சர்ச் பண்ணால் என்ன வரும்? உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் காட்டும். ஸோ நிறையா சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதில் எதை சூஸ் பண்ணுறது, எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே உங்களுக்கு இருக்காது. ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு எஸ்கேசி டேபிள்ஸ். நான் உங்கள் சிந்து கார்த்திக். இந்த சேனல் உங்கள் டைம், எஃபோர்ட், கான்ஃபிடென்ஸை ப்ரொடக்ட் பண்ணுற ஒரு சேனல் தான். அடுத்த வீடியோக்குள்ளே போகலாமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாஸ் ஃபார் விமன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, பேக்கேஜிங் ஜாப், அமேசிங் ஜாப், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ், வித் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் வரும். ஓகேவா? இது ஒன் டைப் ஆஃப் கேட்டகரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆவாங்க அப்படின்னா, நிறைய விமன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதில் எதை நான் சூஸ் பண்ணுறது, எங்கேருந்து எதை ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஏதோ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கேயாவது போவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன, அமௌண்ட் பே பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த ஜாப் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஏமாந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஆஃப் விமன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாப்ஸ் ஃபார் கரியர் பிரேக் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து எதை சூஸ் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் என்னவாங்க அப்படின்னா, கிளாரிட்டி இல்லாமல் அதுலேயும் வந்து ஸ்கேமில் மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ராப்ளம். ஸோ என்ன ப்ராப்ளம்? ஜாப்லையா? கிடையாது. இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சர்ச் பண்ணுறோமே அதுலேயும் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, வேர் டு ஸ்டார்ட், எங்கேருந்து என்னோடய ஸ்கில்லை தேடுறது, எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த ஜாப்புக்கு நான் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான். ஸோ இந்த ஜாப் தேடுற ஒரு கேப்பில் தான் நிறைய விமன் வந்து ஃபீலிங் ஸ்டக், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம பார்க்கறதுல வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் விமன் இருக்காங்க. ஒன்று கரியர் பாத், அதாவது 9 to 5 ஜாப் போகிறது மாதிரி எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு தேடுறோம். இன்னொரு டைப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எனக்கு வேணும், ஏன்னா நான் ஃபேமிலியும் பார்க்கணும், நான் வேலையும் செய்யணும், நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ டைப் 1 பார்த்தீங்கன்னா கரியர் பாத், அதாவது 9 to 5 கரியர் எனக்கு வேணும், நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ப்ராப்பரான ரோலை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் எந்த ஜாபுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து ஃபஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ணணும். அதுக்கு ரெஸ்யூம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டும் கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்க க்ரோத் பார்க்க முடியும். ஓகேவா? அதேமாதிரி இந்த கெரியர் பாத் 9 to 5 ஜாப் தான் நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஸ்கில் மட்டும் போதாது, கண்டிப்பாக உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் தேவைப்படும். ஓகே, இது ஒரு டைப். செகண்ட் டைப் என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தேன். ஓகேவா? ஸோ இந்த பார்த்து சூஸ் பண்ணுறவங்க என்னென்னா, அவங்களோட மைண்ட் செட் அப்படி இம்மீடியட்டாக எனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணியே ஆகணும், அந்த சுச்சுவேஷன் நான் இருக்கேன் அப்படின்றவங்க. ஆனால் இவங்களோட அர்ஜென்சி ப்ளஸ் கன்ஃபியூஷன் வந்து எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்கேமில் தான் கொண்டு போய் விடும். ஓகேவா? ஸோ இந்த சேனல் எஸ்கேசி டேபிள்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனோ இல்லை ஷார்ட்கட்டோ இதெல்லாம் சொல்லித்தர சேனல் கிடையாது. இது ஜஸ்ட் ஒன்லி ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, வாட் ஸ்கில்ஸ் டு லேர்ன், உங்களோட ஸ்கில் என்னன்னு கண்டுபிடிச்சி ஸோ அந்த ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி என்ன டூல்ஸு, என்ன டெக்னாலஜி வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, அது ஒன்று. செகண்ட் பாயிண்ட், ஹவு மச் இஸ் எனஃப், எந்த அளவுக்கு நான் கற்றுக்கணும் ஒரு ஸ்கில்லை அப்படிங்கிறது. தேர்ட் பாயிண்ட், ஹவு டு ப்ராக்டிஸ் ஃப்ரம் ஹோம், எப்படி நான் வீட்டிலேருந்து இந்த ஸ்கில்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபோர்த் பாயிண்ட், ஹவு டு நோ யூ ஆர் ரெடி, நீங்கள் அந்த ஸ்கில்லை இந்தளவுக்கு நான் படித்து முடிச்சிட்டேன், நான் ரெடி அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஃபிஃப்த் பாயிண்ட், ஹவு டு அவாய்ட் ஸ்கேம்ஸ், நீங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டீங்க, பட் ஸ்கேமில் மாட்டிக்காமல் சேஃபான ஜாபையோ இல்லை சேஃபான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தையோ எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறது தான் என்னோட கோல். திஸ் சேனல் இஸ் ஃபார் உமன் ஹூ ரெடி டு லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ். லேர்ன் பண்ண ரெடியாக இருந்தால், ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக இருந்தால் இந்த சேனல் அவங்களுக்கு தான். கமெண்ட் பண்ணுங்கள் ஜாப் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக கரியர் கைடன்ஸ் கிடைக்கும். இதே WH அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கைடன்ஸ் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் எஸ்கேசி டேபிள்ஸ். கன்ஃபியூஷனோட கிளாரிட்டி வேணும்னா. தேங்க்யூ ஸோ மச்.